சென்னையில் தொடர்ந்து 12 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த அதி கனமழை காரணமாக நகரமே வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. சாலைகளில் தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள்ளும் நீர் புகுந்திருப்பதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதுக்கு முன்னாடி மழைலாம் போயிடும், அந்த அளவுக்கு வராது. இந்த சம்பரமங்க ஏரி திறந்தால் தான் வரும், அதெல்லாம் வராது. ஆனால் இந்த காவாவை இது பண்ணதுனால தான் இப்போ தண்ணி இங்கே நிற்கிது. எல்லா இடமும் போயிடுச்சு, இந்த சைடு ஃபுல்லாக தான் நிற்கிது. 5 மணிலேருந்தே தண்ணி நிற்கிது. பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியல, கொள்ள முடியல. பாத்ரூம் தண்ணி சஸ்பெண்ட் தண்ணி போக மாட்டேங்குது. எல்லா கஷ்டமும் எல்லாருமே உட்காந்துருக்குறோம். குழந்தைங்களை தெரிஞ்சவங்க மேலே, வீட்டு மேலே, படிக்கட்டு மேலே ஏற்றிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம். தியாகராய நகரில் பிரதான சாலைகளில் முழங்கால் அளவுக்கு மழை நீர் வெள்ளம் போல் தேங்கியதால் மக்கள், வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். இதனால் பலரும் தங்கள் வாகனங்களை பாலத்தில் நிறுத்தி வைத்தனர். ஜிஎன் செட்டி சாலை, முத்துசாமி சாலை, ஜெமினி மேம்பாலத்தை சுற்றியுள்ள சாலைகளிலும் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் வெள்ளம் சூழ்ந்தது. எழும்பூரில் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கியது. முக்கிய சாலைகளில் மழை நீர் அதிக அளவில் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். அண்ணா நகர், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளை மழை நீர் சூழ்ந்தது. சுமார் 4 அடி உயரத்துக்கு பல இடங்களில் தண்ணீர் தேங்கி அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. சென்னை MMDA பகுதியில் கோயம்பேடு செல்லக்கூடிய 100 அடி சாலையில் மழை நீர் ஆறு போல் ஓடியது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கனமழை காரணமாக ஆழ்வார்பேட்டை சாலைகள் ஆறு போல் மாறின. அதேபோல் மழை நீரில் மூழ்கும் அளவுக்கு மந்தைவெளி பேருந்து நிலையத்தை தண்ணீர் சூழ்ந்தது.